இன்று நாங்கள் வெளியிட்ட ஆவணம் திமுக அரசின் பொய் முதலீடுகள், அதாவது தொழில் முதலீடுகள் பதிலாக பொய் முதலீடுகள் என்ற ஒரு ஆவணம் இன்று வெளியிட்டிருக்கின்றோம். இதை நீங்கள் எல்லோரும் படிக்க வேண்டும், படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது ஒரு மாநிலம் வளர வேண்டும் என்றால் அதில் தொழில் வளர்ச்சி வேண்டும், வேளாண் வளர்ச்சி வேண்டும். தொழில் வளர்ச்சியிலே அதில் உற்பத்தி, சேவை, இந்த ரெண்டு வகையான வளர்ச்சி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து சமீப காலத்தில் வரை சொல்லி வருகின்ற ஒரு பொய்யான செய்தி, தமிழ்நாட்டில் இதுவரை 11,32,000 கோடி ரூபாய்க்கு தொழில் முதலீடு நடைபெற்று இருக்கிறது, நடந்திருக்கிறது. அதன் வாயிலாக 34 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லுகின்ற முதலமைச்சர் அவர்கள், தொழில்துறை அமைச்சர் அவர்கள், நிதி அமைச்சர் அவர்கள், இந்த 3 பேரும் தொடர்ந்து இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறார்கள். இது பொய் என்று இந்த ஆவணம் மூலமாக நாங்கள் இன்று நிரூபித்திருக்கின்றோம்.